ஓகே, இப்போ கிரிட் வியூவில் வந்து எப்படி வந்து ஒரு சம் காமன் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இது வந்து கிரிட் வியூனுடைய எண்டு கிடையாது. நான் சொல்லி கொடுத்தது தான், அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் எ பிகினிங். இது என்ன, நான் சொல்லி கொடுத்த மெத்தட் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, எப்படி வந்து திங்க் பண்ணி ஒவ்வொரு புது கண்ட்ரோலை எப்படி உபயோகப்படுத்துறதுன்றத எப்படி வந்து திங்க் பண்ணி நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். அதுக்கு சாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது இன்டர்நெட்டில். ஏன்னா இந்த கிரிட் வியூன்றதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துடுச்சு. அப்போ இத்தனை வருஷமாக எவால்வ் ஆகிருக்குன்னா இன்றைக்கி நம்ம கிரிட் வியூவில் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நிச்சயமாக ஏற்கனவே ஒருத்தர் பண்ணியிருப்பார். நாட் ஓன்லி இன் கிரிட் வியூ, எந்த கண்ட்ரோல் எடுத்துக்கங்க. அப்போது நமக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை ஒரு அடிஷ்னல் ஃபெசிலிட்டிஸ் வேணும் இல்லை ஒரு ஃபீச்சர் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அதை தூக்கி போட்டுடலாம், அவ்வளோதான். ஸோ இப்போது எப்படி வந்து இந்த கிரிட் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ், கிரிட் வியூவுக்கும் எக்ஸலுக்கும் ரொம்ப கோரிலேஷன் இருக்குது. ஏன்னா கிரிட் வியூங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் எ டேபிள், எக்ஸலும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் எ டேபிள். ஸோ நம்ம நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கிரிட் வியூவை என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ டிஸ்பிளே பண்ணிவிட்டு அதை அப்படியே எக்ஸலில் எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எக்ஸலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போது நான் அதுக்குண்டான கோடிங் பண்ணிட்டேன், அதை ரன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு இமேஜ் பட்டன் போட்டேன். இந்த இமேஜ் பட்டனை கிளிக் பண்ணால் இதை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். பாருங்க, நம்ம எது எதுலாம் எப்படிலாம் இருந்துச்சோ அது அப்படியே, எந்த ஸ்டைலு எந்த பேக்ரவுண்ட் கலர் பாருங்கள், டெக்ஸ்ட் கலர் எதுவுமே மாறாமல் அப்படியே எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கோடிங் இட் இஸ் எ ஸ்டாண்டர்ட் கோடிங். நம்ம ஒன்றும் ஒவ்வொரு முறையும் மாற்றி மாற்றி எழுதணுன்றது இல்லை. ஸோ இது வந்து ரெஸ்பான்ஸ், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, ரெஸ்பான்ஸுன்றது தான் நமக்கு கிளையண்ட்டுக்கு என்ன போகணுன்றதை டிசைட் பண்ணுறது. இப்போ என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுறோம், பஃபர் ட்ரூன்னு கொடுத்துட்றோம். அப்படின்னா என்ன, இது ஒர்க்கு முடிகிற வரைக்கும் பஃபர் ஆகிட்டு இருக்கணும். எப்போ நான் வந்து ஃபைனலைஸ் பண்ணுறனோ அப்போ தான் வந்து ஃப்ளஷ்ன்னு எப்போ கொடுக்குறனோ அது வரைக்கும் வந்து ஒர்க் நடந்துக்கிட்டே இருக்கணும், எதுவுமே இம்மீடியட்டாக ரைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெடர் ஆட் பண்ணுறேன். எதுக்காகனா டவுன்லோட் பண்ணுற ஃபைல் நேம் என்னவா இருக்கணுங்கிறதுக்கு உண்டான ஹெடர். இந்த லைன் அப்படியே நீங்கள் ஆட் பண்ணணும், இந்த ஃபைல் நேம் மட்டும் நீங்கள் மாற்றினீங்கன்னா போதும். இந்த இடத்துல ஸ்டேட் லிஸ்ட்டுன்றது கொஞ்சம் அப்ராப்ரியேட்டாக இருக்குன்றதுனால நான் அந்த நேம் கொடுத்துருக்கேன். ஸோ கேரக்டர் செட்டு எதுவும் தேவையில்லை. ஸோ வேணா யூடிஎஃப்ஆ என்னன்றதை கொடுக்கலாம். என்ன கண்டென்ட் டைப்புங்கிறது வந்து இது எக்ஸல் மாடல் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு நான் எக்ஸல்னு அப்ளிகேஷன் /எக்ஸல்னு கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ப்ரைமரி கான்செப்ட் இதில் என்னென்னா, நார்மலாக ரெண்டர் பண்ணும்போது ரெஸ்பான்ஸுக்கே நம்ம ரெண்டர் பண்ணிடுறோம். எனக்கு அதுக்கு பதிலாக எந்த ஒரு கண்ட்ரோலையும் டைரெக்டாக நான் ரெண்டர் பண்ண முடியும். ரெண்டர் எதுக்கு, நான் வேற ஒரு ரெஸ்பான்ஸுக்கு ரெண்டர் பண்ணுறதுக்கு பதிலாக வேறு இடத்துக்கு நான் ரெண்டர் பண்ண முடியும். அப்படி ரெண்டர் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்ட் எதுவாக இருக்கணும்னா HTML டெக்ஸ்ட் ரைட்டராக இருக்கணும். ஸோ ஏன்னா அந்த HTML டெக்ஸ்ட் ரைட்டரில் தான் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் இந்த ரெண்டர் ஆகும். ஏன்னா HTML டேக் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா மெத்தட்ஸும் இந்த HTML டெக்ஸ்ட் ரைட்டரில் இருக்குது. பட் இந்த HTML டெக்ஸ்ட் ரைட்டர்ன்றது டைரெக்டாக இட் இஸ் நாட் ஏ கண்டெய்னர், இட் இஸ் ஏ குரூப் ஆஃப் மெத்தட்ஸ். எப்படி ஒரு டேக் ரைட் பண்ணும், ஒரு CSS எப்படி ரைட் பண்ணும், அந்த மாதிரியான விஷயம் தான் இருக்குமே ஒழிய பட் கண்டெய்னர் கிடையாது. அதுக்கு ஒரு கண்டெய்னர், எதெல்லாம் ரைட் பண்ணுறோமோ அது கொண்டு போய் ஒரு ஸ்டோர் ஆகிறதுக்கு ஒரு கண்டெய்னர் வேணும். அந்த கண்டெய்னரை என்ன சொல்கிறேன்னா ஸ்ட்ரிங் ரைட்டர்னு சொல்கிறேன். ஸோ அந்த ஸ்ட்ரிங் ரைட்டரை பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ பாருங்கள், நான் ரெண்டர் பண்ணுறது தான் என்னுடைய அப்ஜெக்டிவ். என்ன, நான் டைரெக்டாக ரெஸ்பான்ஸுக்கு ரெண்டருக்கு பதிலாக நான் வேற ஒரு இடத்துல ரெண்டர் பண்ணும், அப்போ தான் எக்ஸலில் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்காக இல்லைனா பேஜ்லேயே ரிஃப்ரெஷ் ஆகிடும். பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகக்கூடாது, எனக்கு டவுன்லோட் ஆகணும். அப்போது இந்த எந்த ஒரு கண்ட்ரோலாக இருந்தாலும் ரெண்டர் கண்ட்ரோல்னு கொடுத்து அதனுடைய HTML அவுட்புட்டை நான் வேற ஒரு இடத்துக்கு ரைட் பண்ணிக்கலாம். இங்கே நான் என்ன பண்ணுறேன், HTML ரைட்டர்ன்ற ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். பட் HTML ரைட்டர் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் மெத்தட்ஸ், இட் இஸ் நாட் எ கண்டெய்னர். ஸோ அதுக்கு ஒரு கண்டெய்னர் வேணும். அந்த கண்டெய்னரை என்ன சொல்கிறேன்னா ஸ்ட்ரிங் ரைட்டர்னு போட்டுட்டு ஸ்ட்ரிங் ரைட்டரை இதுக்கு பாஸ் பண்ணிடுறேன். அப்போது ரெண்டர் கண்ட்ரோலுங்கிறது
HTML டெக்ஸ்ட் ரைட்டர் வழியாக அல்டிமேட்டாக எங்கே போகுதுன்னா இந்த ஸ்ட்ரிங் ரைட்டருக்குள்ளார போகுது. ஒன்ஸ் இது போயிடுச்சு அப்படின்னா ஸ்ட்ரிங் ரைட்டரில் தான் என்னென்ன இருக்குமோ எல்லாமே இருக்கும். இதனுடைய அவுட்புட் எல்லாம் ஸ்ட்ரிங் ரைட்டரில் இருக்கும். அதை கொண்டு போய் ரெஸ்பான்ஸ் டாட் ரைட்டுன்னு போட்டுடுறேன். சரிங்களா? ஸோ இப்போ ரெஸ்பான்ஸ் டாட் ரைட்டில் இங்கே வந்து அவுட்புட் டாட் ரைட்டில் கொடுத்துட்டேன் அப்படின்னா இது ஏன் சார் பேஜுக்கு வராதா அப்படின்னா வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே டைரெக்டாக என்ன பண்ணுறோம், இங்கே ஆட் ஹெட்டரில் பேஜாக இல்லை, இது அட்டாச்மெண்ட்டு, இட் இஸ் நாட் எ பேஜ், இது ஒன்லி அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டோம். ஸோ அப்போது என்ன ஆகும், அது டைரெக்டாக டவுன்லோடாக ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ளஷ் பண்ணிவிட்டு ரெஸ்பான்ஸ் டாட் எண்டுன்னு கொடுத்தோன்னா இங்கேருந்து போகும். இப்போது இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு மட்டும் நம்ம பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள் ரெண்டர் கண்ட்ரோல். இப்போது டெக்ஸ்ட் ரைட்டரில் என்ன இருக்குது, ஸோ இதுக்குள்ளார இது வரைக்கும் எதுவும் இல்லை. சரிங்களா? ஓகே, இப்போது ரெண்டர் கண்ட்ரோல் ரன் ஆகுது. இப்போ ரெண்டர் கண்ட்ரோல் ரன் ஆன வாட்டி SW டாட் இங்கே பார்த்தீங்கன்னா SW டாட் டூ ஸ்ட்ரிங்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள். ஸோ அந்த பர்டிகுலர் டேபிளில் என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து SWவில் ரைட் பண்ணியிருக்கு. ஸோ அதை தான் கொண்டு போய் ரைட் பண்ணுறோம். ஆப்ஷனலாக நம்ம ஸ்டைல் வந்து நம்ம ரைட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டைலை ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன ரைட் பண்ணுமோ ரைட் பண்ணிவிட்டு ஃப்ளஷ் பண்ணுறோம். இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா இங்கே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடுது. பாருங்கள், ஸ்டேட் லிஸ்ட் 3 டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடுது. ஸோ இது ஸ்டாண்டர்ட் கோடு. எங்கெல்லாம் உங்களுக்கு டவுன்லோடு தேவைப்படுதோ இந்த கோடை நீங்கள் காப்பி பண்ணி ஃபைல் நேம் மட்டும் மாற்றினீங்கன்னா வேலை முடிஞ்சுது. பட் கான்செப்ட் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இது ஒரு முறை நீங்கள் பண்ணி பார்த்துங்க. தேங்க்யூ.